பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மீனா நீங்கள் அங்கே ரெண்டு பேரும் அங்கே தனியாக இருந்த வரைக்கும் போதும். இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் இதே வீட்டில் தான் இருக்கணும். எங்கே பாருடா மறுபடியும் கோட்டர்ஸ்க்கு போகிறேன், எங்கள் வீட்டுக்கு போகிறேன், இதெல்லாம் என்னோடய வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிக்கிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு கிளம்பி போனேன். நடக்கிறதே வேறு. அதுக்கப்புறம் என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி தலை முழுகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைப்பா, இனிமேல் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம கதிர், செந்தில் எல்லாருமே போயிட்டு கோட்டர்ஸில் இருக்கிற அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா கோட்டர்ஸ்க்கு போய் கொஞ்ச நாள் தாண்டா ஆகுது, அதுக்குள்ளே இம்பட்டு பொருளடா அந்த வீட்டில் இருந்துச்சு, இவ்வளோ பொருளையும் காசு கொடுத்தாடா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின் என்னப்பா கிடைக்கிற சும்மாவா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்னடா டிவி இவ்வளோ பெருசாக இருக்குது, அது என்ன ஏசியா? இந்த டிவியும் இந்த ஏசியும் பேக் பண்ணி அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து ஃபிட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஏசியை வந்து ஆன் பண்ணால் ஏகப்பட்ட கரண்ட் செலவெல்லாம் ஆகும். இனிமேல் ஃபேனை வச்சு ஓட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம செந்தில் வந்து ஆடி போய் நின்றுட்டுருக்காரு. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.